தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வேப்பம்பு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வேப்பம்பு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வேப்பம்பு இலையோ அந்த பிஞ்சு காயோ இல்லாமல் பூவை மட்டும் எடுத்து நிழலில் உலர்த்தி காய வச்சுருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, 2 சில் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, கொத்தமல்லி இலை. இப்போ குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வேப்பம்பூ குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பம்பூ இதில் போட்டு கருகாமல் இப்படி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வேப்பம்பூவை வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா செவந்துடுச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கிடுறேன். இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதில் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே விட்டுடலாம். இது மசாலா தேங்காய் எல்லாம் வெந்து புளி எல்லாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை அப்படி கொதிக்கட்டும். வறுத்து வச்சிருக்க வேப்பம்பூவை அது சூடு ஆறினோடனே நம்ம கையாலே இதை நல்லா இப்படி மசிச்சு அதை பவுடராக ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வேப்பம்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிறேன். இப்போ வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.